14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆட் டூ இன்டீஜர்ஸ் ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னா டபுள் கோட். இது வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ்ல தான் கிளியரா புரியும். இன்னும் நெறைய ஃப்ளோட், டபுள்லாம் இருக்கு. பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸ்ட்ரிங்ஸ்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்கறது. டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன குடுத்தாலும் கம்ப்யூட்டருக்கு அதுக்கு மீனிங் புரியாது. கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏ, இன்னொரு டபுள் கோட்ஸ்க்குள்ள பி குடுத்து நடுவுல பிளஸ் குடுத்தா ஏபின்னு வரும். கரெக்ட்டா? டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏன்னு குடுத்து இன்னொரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏ குடுத்தா ஏஏன்னு வரும். புரியுது தானே? அதுவே வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள 1ம், டபுள் கோட்ஸ்க்குள்ள 1ம் போட்டீங்கன்னா 2யும் ஆட் பண்றப்ப 1 1ன்னு வரும். இப்ப நம்ம 1 1 வராம 2ன்னு வர வைக்க போறோம். விச் மீன்ஸ் டபுள் கோட்ஸ குடுக்காம விட்டோம்னாவே போதும். அப்ப அதோட மீனிங் புரிஞ்சிரும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்புட் டெக்ஸ்ட் 1ங்கிறத வந்து ஸ்ட்ரிங்கா தான் வச்சிருக்காங்க. இன்புட் டெக்ஸ்ட் 2ங்கிறதையும் ஸ்ட்ரிங்கா தான் வச்சிருக்காங்க. ஆனா அவுட்புட்ட வந்து இன்டிஜரா வச்சிருக்காங்க. தெரியுதா? இன்டிஜர்னா பாயிண்ட் இல்லாம வர நம்பர் எல்லாமே இன்டிஜர்ஸ். அந்த மாரி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப இதுக்குள்ள என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சு அத இன்புட் 1ஓட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சு அத இன்புட் 2ஓட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பட்டன் வச்சு என்ன பண்றாங்கன்னா, டெக்ஸ்ட் 1ல இருக்கிற ஸ்ட்ரிங்க எடுத்து அத 2 இன்ட்னா இன்ட்டா மாத்திரும். அதே மாரி இது வந்து 2வது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணது இன்டிஜரா மாத்திரும். அப்போ டபுள் கோட்டுக்குள்ள இருக்கிற 1 வந்து இங்க 1ஆ மாறிரும். இங்க டபுள் கோட்டுக்குள்ள இருக்கிற அடுத்த 1ம் 1ஆ மாறிரும். இப்ப இந்த 2ம் ஆட் ஆயி அவுட்புட்டோட வேல்யூக்குள்ள போகும். இந்த இடத்துல அவுட்புட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? என் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஐபி வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு. ஓகேவா? பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? 2ம் ஆட் ஆகணும். அதுவும் தான் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். ஆனா, இப்ப என்ன பண்ண போறோம்னா, டாட்ஸ்ட 2 இன்ட் பண்ணிக்குவோம். அதே மாரி இங்கேயும் டாட் 2 இன்ட் பண்ணிக்குவோம். ஆனா டெம்ப் டாட் வேல்யூல எரர் காட்டுது. ஏன்னா டெம்ப் டாட் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்ப இது 2 இன்ட்ட ஆட் பண்ணீங்கன்னா, ஆன்ஸர் ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். நீங்க எப்படி ஒரு இன்டிஜர கொண்டு போயி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியுங்கிறதுனால தான் எரர் காட்டுது. அப்ப இந்த எரர சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஸ்ட்ரிங்கா இருக்கிறத வந்து இன்டிஜரா மாத்தி 0ன்னு குடுத்தோம்னா இன்டிஜரா மாறிடும். அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்ப நம்ம வந்து இங்க ஒரு இன்டிஜர பிரிண்ட் பண்ண முடியாது. இங்க ஒரு ஸ்ட்ரிங்க தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன பண்ணோம் டாட் 2 ஸ்ட்ரிங்ன்னு போட்டுருவோம். டாட் 2 ஸ்ட்ரிங்னா அந்த இன்டிஜர திருப்பி ஸ்ட்ரிங்கா மாத்திரும். ஓகேவா? ஒண்ணுமே புரியல தானே? யாருக்கெல்லாம் புரியல கை தூக்குங்க. வெரி குட். இது ஏன் நான் இவ்ளோ அசால்ட்டா சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து இது ஒரு 1,00,000 டைம் என் லைஃப்ல பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஐ ரைட் புரோகிராம்ஸ் அதான் என்னோட வேல. நான் வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ்ல வொர்க் பண்ணப்பயும் அதான் என் வேல. திரும்ப திரும்ப பண்ணதுனால எனக்கு இது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ நான் ஜாலியா இப்போ அ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போறேன். இங்க போயிட்டு 1ன்னு டைப் அதுக்கப்புறம் இங்கேயும் போயிட்டு 1ஓ, 2ஓ டைப் பண்ணிருவேன். இப்ப நான் இந்த பட்டன கிளிக் பண்ணோனே என்ன தெரியுமா ஆகும்? ஃபர்ஸ்ட் இங்க 1 இருக்கா? இந்த 1ங்கிறது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. 2ங்கிறதும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ என் டாட் வேல்யூக்குள்ள ஸ்ட்ரிங்கா 1 வந்துரும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க இத. ஐபி டாட் வேல்யூக்குள்ள ஸ்ட்ரிங்கா 2 வந்துரும். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த 1ங்கிற ஸ்ட்ரிங்க டாட் 2 இன்ட் பண்றப்போ, இது வந்து 1ங்கிற நம்பரா மாறிரும். ஓகேவா? இப்ப வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள இல்ல. அதே மாரி இப்ப 2ங்கிற ஸ்ட்ரிங்க வந்து நீங்க 2 இன்ட் பண்றப்போ, இது 2ங்கிற நம்பரா மாறிரும். புரியுதா? இப்ப 1ங்கிற நம்பரும், 2ங்கிற நம்பரும் ஆட் ஆகும். இப்ப என்ன பண்ணும்னா, நம்ம கால்குலேட்டர்ல செஞ்சோம்ல அந்த ரிலேஸ வச்சு ஆட் பண்றதுக்கு. அந்த சர்க்யூட்டுக்குள்ள இத 2யும் கம்ப்யூட் ஆகும். பிளஸ்ஸ பார்த்தாவே அப்படிதான் அனுப்பும். அப்ப அத ஆட் பண்ணி ஆன்ஸர் குடுத்துருமா 3ன்ட்டு. இப்ப 3ஆ மாறிடும். இப்ப இந்த 3 டெம்ப்க்குள்ள போகும். அப்ப டெம்ப்க்குள்ள என்ன இருக்கு? 3 இருக்கா? அப்ப இங்க 3 வரும். ஓகே. இந்த 3ய டாட் 2 ஸ்ட்ரிங் பண்றப்போ, டாட் 2 ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்னா, 3ய வந்து இந்த 3ஆ மாத்திரும். ஓகேவா? இப்ப இந்த 3 வந்து இது பிரிண்ட் பண்ணிரும்ல. இதுக்குள்ள டெக்ஸ்ட்குள்ள ராகுல்னு போட்டா ராகுல்னு வருதுன்னா, 3ன்னு போட்டா 3ன்னு வந்துரும் தானே. அவ்வளதான். இதனால 3ன்னு ஆன்ஸர் வரும். இது வந்து லைவா நடக்கிறத பார்க்குறீங்களா? எத்தன ஸ்டெப்ஸ் நடந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப 1 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. 2 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. 3 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. 4, 5, 6, 7 அவ்வளதான். 7 ஸ்டெப் இப்ப முடிஞ்சிருக்கு. இந்த 7 ஸ்டெப் என்ன ஸ்பீட்ல நடக்குதுன்ட்டு பாருங்க. முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? ஆப்வியஸ்லி நான் இன்னும் பெரிய நம்பரும் குடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணிருங்க பார்க்கலாம். முடியல? சார் ஐ அம் பாவம். வாய்ப்பே இல்ல தானே. ஓகே நிறுத்தி விடலாமா கிளாஸை?